ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ் அண்ட் ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க ஹேஷ்டேக் ஆர்யா. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த சீரீஸ் பிடிக்குது. பிகாஸ் கமெண்ட்ஸ் நல்லா வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு புரியுது தட் இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் மௌனம், அதுக்கப்புறம் காதல் நிலா, அது டிஸ்டன்ஸ் லவ் ஸ்டோரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக எல்லோரும் இந்த ஸ்டோரியை ட்ரீட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட் ஃபாத்திமான்னு நினைக்கிறேன், மேம் இது ஆரோஹி அண்ட் ரியாவோட ரியல் லவ் ஸ்டோரியான்னு கேட்டிருக்கீங்க. இல்லை மேம், இது என்னோடய ஓன் க்ரியேஷனோட ஸ்டோரி தான், இது ரியல் ஸ்டோரி இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு டெத்து நடந்திருக்கு. லைக் எங்கள் சின்ன மாமனாரோட பையன் இருந்திருக்காங்க. ஸோ அதோட செர்மனி எங்களுக்கு சண்டே அண்டு மண்டே வந்திருக்கு. ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்து. ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு எபிசோடு கொடுக்கறதுக்கு. இல்லைன்னா ஒரு 2 days கேப் வந்துடும் நடுவில். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க, அது எனக்கு தெரியும். அண்ட் என்னோடய ஹெல்த் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய மெம்பர்ஸ். ஐம் லிட்டில் பிட் ஓகே, பட் ஸ்டில் மெடிசின்ஸ் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் 10 daysக்கு மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கணும், மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே. அண்டு இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லணுமா, இது இன்ஃபார்ம் பண்ணணுமா, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கலாம், வாட் எவர். ஓகே. நான் டிசம்பர் எண்டிங்கில் ஐ திங்க் ஹைதராபாத்தில் இருக்கும்போது நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன் தட் இன்னொரு சேனலில் சைக்காலஜி மேலே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலான்ட்டு. அதுக்கு நான் உங்களை எல்லாரையும் சஜஷன் கூட கேட்டிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேடம், நாங்கள் எல்லோரும் இருக்கோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த தைரியத்தில் தான் நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நேற்றுக்கே. ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த சேனலோட லிங்க்கு நம்ம கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அந்த சேனலோட லிங்க்கு கமெண்ட் பின் பண்ணுறேன். கொஞ்சம் அங்கேருந்து நீங்கள் அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது இந்த ஜிஎல் ஸ்டோரிஸ்னால் உங்களால் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். பட் சைக்காலஜிக்கு சம்மந்தமான வீடியோஸு, ஷார்ட்ஸு யார் கூடவது ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்கள் மூலமாக எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், பெரிய ஃபேமிலி ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தை, நீங்கள் கொடுத்த அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னது நான் பார்க்குறேன். ஓகே தென். ஓகே, லேட் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் டு எவ்ரிபடி இன் திஸ் ஃபேமிலி. ஓகே. ஸோ we are already 981 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் ஜஸ்ட் we are away with 19 மெம்பர்ஸ். ஸோ ப்ளீஸ் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ லேட் பண்ணாமல் 4 minutes. சரி, ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆரோஹி ரியாவுக்கு ஒரு ஒரு வாட் எவர், அது ஃபியரில் இருக்கலாம், இல்லை டென்ஷனில் இருக்கலாம், பாடி நீடாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் அவங்க ரியாவை கிஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்துருக்கோம். ஸோ வாட் நெக்ஸ்ட்னது இப்போ பார்க்கலாம். ஸோ இவங்க கார் புக் பண்ணிக்கிட்டு ஹோட்டலுக்கு வருவாங்க. ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரோஹி ஃபாஸ்ட்டாக அவங்க தங்கச்சி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, அக்கா என்னக்கா வெயிட்க்கா, ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற, வெயிட், நாங்களும் வர்றோம் இல்லை அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே வந்துகிட்டே இருப்பாங்க. பட் ஆரோஹி அவங்க மைண்டில் அந்த கில்ட் இருக்கு இல்லையா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு தாட்டில் அவங்க யாரையும் பார்க்காம ஃபாஸ்ட்டாக போய் அவங்க ரூம் டோர்கிட்ட நின்றுடுவாங்க.
பிகாஸ் ஆரோஹியோட ரூம் தாண்டிட்டு போனால் தான் அவங்க அம்மாவோட ரூம் வரும். ஸோ அங்கே நின்றுட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க தட்டு அம்மா ரூமுக்கு போய் தூங்கட்டுமா, நான் அம்மா கிட்ட தூங்கிட்டு தங்கச்சியை ரியா கிட்ட தூங்க சொல்லட்டுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அங்கேயே யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க தம்பி வந்து ரூம்குள்ளே போய் தூங்கிடுவான். ரியா வந்து அவங்க கூப்பிட்டாலும் ஆரோஹி வெயிட் பண்ணாமல் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ ரியாவுக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப கோவமாக ரூம்குள்ளே போயிடுவாங்க. அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. இப்போது யார் இருக்காங்க, ஆரோஹி அண்ட் அவங்க தங்கச்சி இருப்பாங்க. ஸோ அவங்க தங்கச்சி கேட்பாங்க, ஏன்க்கா கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஏன் கேட்காம வந்துட்டே இருக்கேன், என்னாச்சு, என்ன நீ ப்ரப்போஸ் பண்ணால் ரியா கோவமாக நோ சொல்லியிருக்காங்களா, ஏன் அழுதுட்ட, காரில் அழுதுட்டு வேற இருந்த, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, நோ சொன்னாங்களா அப்படின்னா, அப்போது ஆரோஹி வந்து இல்லைடா அப்படின்ட்டு அவங்க தங்கச்சியை ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு லைட்டாக அழுதுருவாங்க. அழுததும் அவங்க தங்கச்சி, ஏன்க்கா என்னாச்சு சொல்லு ப்ளீஸ், ரியாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்கள் மேலே, பட் நான் அவங்க கண்ணில் பார்த்தேன்க்கா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஆரோஹி, நான் ப்ரப்போஸே பண்ணலடி அப்படின்வாங்க. பண்ணது அவங்கள புஷ் பண்ணிவிட்டு அக்காவை, ஏண்டி அவ்வளோ நல்ல சான்ஸ் வந்தது, ப்ரப்போஸே பண்ணலன்னு சொல்கிற, அப்போ ஏன் அழற அப்படின்னு ரொம்ப கோவமாக கேட்பாங்க தங்கச்சி. கேட்டதும் அதுவா என்ன நடந்ததுன்னா அப்படின்ட்டு அங்கே நடந்தது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆரோஹி அவங்க தங்கச்சிக்கு. தங்கச்சி சிரிச்சிட்டு, ஐயோ இதுதானா, சரி நான் ஒரு கொஷின் கேட்குமா அப்படின்னதும் கேளு அப்படின்வாங்க. சரி நீ கிஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, அப்போது ரியா உன்னை ஏதாவது புஷ் பண்ணாங்களா ரொம்ப ஹார்டா அப்படின்வாங்க. இல்லையே புஷ் பண்ணலையே அப்படின்வாங்க. இதுலேயே புரியுது இல்லை அக்கா, அவங்களுக்கும் நீ என்ன இஷ்டம்ன்ட்டு, இது கூடவா நான் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க தங்கச்சி கிண்டலாக சொல்லுவாங்க. சொன்னதும், ஏய் அப்படி ஏன்னு நினைக்கிறோம், ஒரு டாக்டராக ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லையா. ஐயோ அக்கா, ஒரு டாக்டராக அவங்க ஸ்ட்ரைட்டாக பர்சனாக இருந்தால் டாக்டர் ஆனாலும் புஷ் பண்ணுவாங்க, வேணும்னா உங்கள் கையை காலு இதெல்லாம் ரப் பண்ணுவாங்களே தவிர நீ கிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ண மாட்டாங்கக்கா, என்னக்கா பேசுகிற நீ அப்படின்னு திட்டுவாங்க ஆரோஹியோட தங்கச்சி ஆரோஹியை. ஓ அப்படியா, ஸோ அப்போது நான் இங்கே தான் தூங்கணுமா ரியா கிட்ட அப்படின்வாங்க. ஆமாம், நாளைக்கு ஆஃப்டர்நூன் நமக்கு ஃப்ளைட்டு, இதுக்குள்ளே நீ உன் மனசில் இருக்கிறது சொல்லிடு. இல்லை உனக்கு தைரியம் இல்லையா, அட்லீஸ்ட் சாரியாவது சொல்லிடு. அது எது சொல்லணுன்னா கூட நீ இந்த ரூமில் தானே இருக்கணும். அண்ட் மோரோவர் நீ இப்போது வந்து அந்த ரூமில் தூங்குனேன்னா அம்மா 1000 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏன் இங்கே படுக்கிற, என்னாச்சு, ரியாவுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா, ரியா ஏதாவது பேசினாங்களா, இல்லை நீ ரியாவை ஏதாவது சொன்னியா, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. தேவையா இப்போது இந்த நைட்டு, பொடி உள்ளே பொடி, ஆல்ரெடி 8:30 ஆச்சு, 8:30 ஆச்சு, ஏதோ ஒன்று சாப்பிட்டு தூங்குங்க போங்க, நான் போகிறேன் அம்மாக்கிட்ட அப்படின்ட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க தங்கச்சி. போனதுக்கப்புறம் ஆரோஹி வந்து உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. டோர் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுவாங்க. பயமாக இருக்கே அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. சரி எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போவாங்க. டோர் ஓப்பன் பண்ணி ஆரோஹி அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கே தான் இருக்காங்க ரியா அப்படின்ட்டு. அவங்க டோருக்கு ஆப்போசிட்லேயே நின்றுட்டு ரொம்ப கோவமாக அவங்க கையை கட்டிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு டோர் பக்கமாக பார்த்துட்டே இருப்பாங்க ரொம்ப கோவமாக. அவங்கள பார்த்ததும் ஆரோஹி, ஐயோ மோசமாக இருக்குது அட்மாஸ்ஃபியர் ரூம்குள்ளே அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு அவங்களோட டவலை எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடிட்டே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ரியா, ஆரோஹி வெயிட் அப்படின்வாங்க.
வெயிட்டுன்னு சொன்னதும் அப்படியே அங்கேயே ஒரு ஸ்டாச்சு மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி அப்படியே நின்றுடுவாங்க. நின்றுட்டு ஸ்லோவாக திரும்புவாங்க. திரும்பிட்டு என்ன ரியா அப்படின்னு கேட்பாங்க. சும்மா சின்ன குழந்த மாதிரி. கேட்டதும் எங்கே ஓடுற, உங்ககிட்ட பேசணும், வெயிட் அப்படின்னுவாங்க. இல்லை ஒரு 10 minutes டைம் கூட, நான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, நான் பாத் பண்ணி வந்துடுறேன், அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு ரியா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க பாத்ரூம்குள்ளே ஓடிடுவாங்க. ஓடிட்டு பாத்ரூம்குள்ளே உட்காந்துட்டு இப்போ என்ன தான் கேட்க போகிறாங்களோ, நான் என்ன தான் ஆன்சர் பண்ணுவேனோ என்னமோ, ரொம்ப பயமாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது, கடவுளே அட்லீஸ்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இருக்கட்டுமே ப்ளீஸ். அவங்க நோ சொன்னாலும் பரவாயில்ல, பட் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகாமல் பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு உள்ள பாத்ரூம்குள்ளே உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க கடவுளுக்கு. சரின்னு 10 minutesக்குள்ளே வரேன்னு சொன்ன ஆள் 20 minutesக்கு அப்புறம் தான் வெளியே வருவாங்க. வெளியே வந்து கூட ரியாவை பார்க்க மாட்டாங்க. டேரெக்டாக பெட், அந்த டவல் சேர் மேலே சேர் மேலே போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக பெட்டு ஏறிட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்குறதுக்கு போயிடுவாங்க. போனதும் சீரியஸாக ரியா அவங்க சைடு ஆரோஹி முன்னாடியே வந்துட்டு, என்ன பேசணும்னு சொன்னேன்ல, நீ பாட்டுக்கு நீ தூங்கின எப்படி அப்படின்னா, அதுவும் சாப்பிடாம தூங்குற, டின்னர் எல்லாம் சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு. ஒன்றும் வேணாம் ரியா, நான் தூங்குறேனே, எனக்கு தூக்கம் வருது அப்படின்வாங்க. அதெல்லாம் முடியாது, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னதும் சரி சொல்லுங்க அப்படின்வாங்க. ஆரோஹி ரொம்ப பயம், எல்லா எமோஷன்ஸ் இருக்கும். உள்ள பயம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டென்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் கூட இருக்கும் அவங்க மேலே. அதெல்லாம் நீ இப்படியே வெயிட் பண்ணிட்டாரு, நான் கூட குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு இவங்க கூட குளிக்க போவாங்க. இவங்க குளிக்க போனதுக்கப்புறம் ஆரோஹிக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். என்ன ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, அது ஏதோ பேசிட்டு பாத்துக்கு போகலாம் இல்லை, இப்போ பாரு எனக்கு என்ன பேசுவாங்க, எப்படி பேசணும், என்ன பேசணும் ஒன்றுமே புரியாமல் இருக்கே அப்படின்ட்டு அவங்க கையெல்லாம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டென்ஷனில் வி வில் ப்ரெஸ் அவர் ஹேண்ட்ஸ் இல்லையா, அந்த மாதிரி அவங்க கையெல்லாம் அவங்க கை அவங்களே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரூம் ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பாங்க. பெட்டு சுற்றி எல்லாம் ரூமு, பெரிய ரூம் இல்லையா, வாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் அந்த பக்கம். என்ன தான் பேச போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஒரு 10 minutesல ரியா வெளியே வந்துடுவாங்க. அப்பா வந்தாச்சு, ஏதோ ஒன்று பேசுகிறேன், இந்த டென்ஷன் என்னால் முடியல அப்படின்ட்டு ஆரோஹி அவங்களே நினச்சிட்டே இருப்பாங்க. பட் ரியா ரொம்ப கூலாக அவங்க டவலை ஹாப்பியாக இன்னொரு சேர் மேலே ட்ரை பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி உட்காந்து நைட் க்ரீமு இதெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாய்ஸ்சரைசரு, நைட் க்ரீமு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆரோஹி, பாரு இவ்வளோ டென்ஷனில் இருக்கேன், அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அது பேசிடலாம்ல, எனக்கு இந்த டென்ஷன் கம்மியாயிரும்ல, இவ்வளோ டென்ஷனில் வச்சுட்டு என்ன தான் பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு அவங்களே பேசிகிட்டே இருப்பாங்க. சரி, அந்த டென்ஷனில் அவங்க வாயெல்லாம் ட்ரை ஆகிட்டே இருக்குது. சரி தண்ணியாவது குடிக்கலான்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த வாட்டர் பாட்டில் இருந்து வாட்டர் குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ரியா இந்த நைட் க்ரீமு, மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் அப்ளை பண்ணுறது முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப க்ளோஸாக வந்துடுவாங்க ரியா ஆரோஹி கிட்ட பேசுகிறதுக்கு க்ளோஸாக வருவாங்க. இவங்க வாட்டர் குடிச்சிட்டே இருக்காங்க இல்லையா பாட்டிலு. சரி, வாட்டர் குடிக்கிறது ஃபினிஷ் ஆச்சு. ஸோ கீழே வைக்கலாம் பாட்டில் அப்படின்ட்டு இப்படி மூவ் பண்ணுவாங்க இந்த பாட்டில். அந்த பாட்டில் ரியா தலைக்கு அடிபட்டுரும். அவ்வளோதான். ஆரோஹிக்கு ஆல்ரெடி டென்ஷனில் இருக்காங்களா, அது அடிபட்டதும் இன்னும் டென்ஸ் ஆயிடுவாங்க ஆரோஹி. ஐயோ ரியா, நான் பார்க்கவே இல்லை நீங்கள் வந்தது, வெரி சாரி, நிஜமாலும் என்ன நடக்குது தெரியலையே, ஈவினிங்லேருந்து எல்லாம் என்னென்னமோ நடக்குது, சாரி ரியா, நிஜமாலும் நான் பார்க்கல நீ வந்தது, அட்லீஸ்ட் நீ கூப்பிட்டு இருந்தாலும் நான் கேட்டிருப்பேன், பட் நீ டைரெக்டாக என் முன்னாடி நின்றுட்டியா, நான் உன்னை பார்க்கவே இல்லை, சாரி பெயின் வருதா அப்படி இப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக ஆரோஹி.
அப்போது ரியா வந்து ஐயோ ஏன் டென்ஸ் ஆகுறேன், கொஞ்சம் கூலாயிறேன், இல்லை இல்லை ரொம்ப அடிபட்டுச்சா, சாரி சாரி நீ ப்ளீஸ் உட்காரு அப்படின்ட்டு அவங்கள பெட் மேலே உட்கார வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு டேபிள் ட்ராயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை ஓப்பன் பண்ணி ஒரு பாம்பை எடுத்துட்டு அவங்க அந்த அடிப்பட்ட பிளேஸில் அந்த பாம் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பாக. சாரி ரியா, சாரி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ, என்ன ஆகுதோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி, ப்ளீஸ் என்னை தப்பாக ஒன்றும் நினச்சிக்காத, நான் எதுவும் வேணும்னு பண்ணலை அப்படின்னு சாரி சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் ஸ்டாப்பாக. கொஞ்ச நேரம் ரியா பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டே இருந்து என்ன இப்போது ஏன் அவ்வளோ டென்ஸ் ஆகுற அப்படின்ட்டு ரியா கூலாக தான் பேசிட்டே இருப்பாங்க. பட் ஆரோஹிக்கு மட்டும் அந்த டென்ஸ் அப்படியே இருக்குது. சரி, இது இப்படியே புலம்பிகிட்டே இருந்தால் எப்படி, இவங்கள ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு ரியா அவங்கக்குள்ளே நினச்சிட்டு அவங்க 2 கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்கள அவங்க பக்கமாக என்ன சொல்லுவீங்க, புல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லிப் கிஸ் கொடுத்துருவாங்க ரியா. ரியா லிப் கிஸ் கொடுத்ததும் ஆரோஹி ஷாக்கில் இருப்பாங்க. அவங்க கண்ணெல்லாம் பெருசாக பண்ணிவிட்டு என்ன நடக்குது இப்போ இங்க, நான் சாரி தானே சொல்லிட்டு இருந்தேன், பட் சடனாக நான் ஏன் சாரி சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் பேக் ஆஃப் த ஹெட்டில் அந்த ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணுவாங்க ரியா அவங்கள கிஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டென்ஷனில் இருந்து அவங்க வெளியே வந்துட்டு அந்த ஆரோஹி கூட அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்ணு கூட மூடிரு. யூனோ வென் யூ கிஸ் சம்படி ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும் இல்லையா. ஸோ ஆரோஹி கூட அவங்க ஐஸ் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் ரியா வாஸ் கிஸ்ஸிங் ஆரோஹி. அந்த கிஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டே இருக்குது அவங்க 2 பேர் நடுவில். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரியா கூட ஆரோஹி கூட கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க 2 பேரும். கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ரியா கொஞ்சம் அவங்கள தள்ளி வந்துட்டு ஆரோஹி ஆர் யூ ஓகே நோ அப்படின்னு கேட்பாங்க ரொமான்டிக்காக. கேட்டதும் கொஞ்சம் ஆரோஹி ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆயிரும், ப்ளஷ் ஆகிட்டே இருக்கும். அந்த வெக்கத்தில் ஐம் ஃபைன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. சொன்னதும் இப்போ சொல்லு, என்ன சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு ரொம்ப கூலாக கேட்பாங்க ரியா. கேட்டதும் அது ஆக்சுவலாக அப்படின்ட்டு அது சொல்லாமலேயே என்ன சொல்லணும்னு தெரியாமல் மறுபடியும் புலம்பிட்டே இருப்பாங்க. சொன்னதும் அப்போது ரியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆரோஹி, எனக்கு தெரியும், ஓகேவா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னை ஒரு பர்சன் பார்க்க வந்தப்போ முன்னாடியிலேருந்தே எனக்கு தெரியும் நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கள அப்படின்னு கேட்பாங்க டைரெக்டாக ஆரோஹி மறுபடியும் ஷாக் ஆயிடுவாங்க. ஓ, அப்போது உங்களுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னதும் தெரியும், நீங்கள் என்ன ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அப்போது பட் நீங்கள் அந்த பையன்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க இல்லையா, அதுக்கு தான் அப்படின்வாங்க. ஐயோ ஆரோஹி, நான் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் கூடாவது பேசுனா உன் மனசில் இருக்கிறது நீ வெளியே சொல்லுவியே அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி பிஹேவ் பண்ணேனே தவிர நான் அவங்க கூட எப்பவும் பேசினதே இல்லை. ஏன் அவங்க என்னை பார்க்க வந்த நாளே சொல்லிட்டேன், சார் இது நமக்கு ஒத்து வராது, நீங்கள் என்னோட பார்ட்னரை பார்த்துக்கோங்கன்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் அப்படின்னதும் ஆரோஹி அப்படியா, எனக்கு ஏன் சொல்லலை, எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன்னு தெரியுமா அப்படின்ட்டு சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டே இருப்பாங்க ஆரோஹி. சரி, இப்போ தெரிஞ்சிச்சுல எனக்கு அவங்க இஷ்டம் இல்லைன்னு.
ஸோ இப்போவாவது உன் மனசில் என்ன இருக்க அது சொல்லுவீங்களா, இல்லைனா இன்னும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க ரியா. அப்போது ஆரோஹி கொஞ்சம் வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு, இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி வெரி பியூட்டிஃபுல் ரொமான்டிக் பிளேஸில் எவ்வளோ அழகாக நான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் உங்களை அப்படின்வாங்க. ஹலோ, முடிஞ்சு போச்சு, இப்போது பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு ரியா சொல்லுவாங்க. சொன்னதும் ஆமாம் இல்லை, வாட் எவர் த டைம் இஸ், சரி அட்லீஸ்ட் டார்ஜிலிங் ட்ரிப்பில் எப்படியாவது நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், அட்லீஸ்ட் எனக்கு இப்போவாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, தேங்க்யூ ரியா அப்படின்ட்டு ரியா அவங்க கால் மேலே உட்காந்து, ஒரு கால் மேலே அவங்க கையை பிடிச்சிட்டு அந்த கை மேலே ஒரு ரொமான்டிக்காக ஒரு கிஸ் கொடுத்துட்டு ரியா கண்ணில் ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டு, ரியா ஐ ரியலி லவ் யூ அலாட். அண்ட் எங்கள் அம்மா, தங்கச்சி, தம்பிக்கு என் லைஃப்பில் த வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஓகே, ஸோ ஐ ரியலி மீன் இட் அண்ட் ஐ லவ் யூ அலாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ரியா அந்த லவ் ஆக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, சரி நம்ம ஓகே, ரொம்ப பசிக்குது ஆரோஹி, நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாட்டா பை பை, சி யூ, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.